Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம bread வச்சு நம்ம ஒரு ஈஸியான breakfast பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இல்ல நீங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம். bread omeletல இருந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் இது. சோ இது எப்படி செய்யலாம் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற viewers இந்த வீடியோ கீழ தெரியுற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கும். நீங்க இந்த மாதிரி கோதுமை பிரெட்டோ இல்லை நார்மல் ஒயிட் பிரெட்டோ எடுத்துக்கோங்க. ஓரத்தில் இருக்கலாம் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட போடலாம். நான் 6 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி இந்த மாதிரி முக்கோணம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். நிறைய பேர் இருக்கீங்கன்னா இன்னும் 2 முட்டை சேர்த்துக்கலாம், கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் நம்ம பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ண போகிறதில்ல. பிரெட் ஆம்லெட் சில பேர் டோஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க, இல்லை அப்படியே போட்டு ஆம்லெட்டில் போட்டு ரோல் பண்ணி கொடுப்பாங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பாதி வெங்காயம், நான் கொஞ்சம் தான் சேர்னால பாதி வெங்காயத்தை மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கேரட் கொஞ்சம் துருவினது. இதில் உங்களுக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக தேவைன்னா எடுத்துடலாம், இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூளும் கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேன், அதனால் பச்சை மிளகா வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. திக்னஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த முட்டையில் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கேரட் போட்டுறேன். இதுலேயே நான் பச்சை மிளகாயை போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் செஞ்சுட்டு சீஸை மேலே வச்சு மெல்ட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். அப்புறம் பெப்பர் அது ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் இப்போது தேவையான திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொதித்து ஆறின பாலை யூஸ் பண்ணுங்கள், சூடாக பால் இது பண்ண வேணாம். ஸோ இதில் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மிக்சர் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் ஒரு 10 minutes போல் நல்லா ஊற வைக்கணும். பிரெட் ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் டேரெக்டாக போட்டுருவாங்க. பட் நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இதில் இந்த நம்ம லிக்விட் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு இதிலே அப்படியே ஊற வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நல்லா சோக்காகி ஃபுல்லாக சோக்காக இருக்கணும். வெறும் மேலே மட்டும் டிப் பண்ணிங்கன்னா மேலே மட்டும் தான் குக் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சோக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே மிச்சம் இருக்கிற அந்த லிக்விடை ஊற்றினீங்கன்னா நல்லா ஊறி போய் நல்லா இதாக இருக்கும். ஸோ அது மாதிரி நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை டோஸ்ட் பண்ணணும். இப்போ அது மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறுனா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உடனே போட்டுட்டு உடனே பண்ணாதீங்க, நல்லா ஊற வைங்க ஒரு 10 நிமிஷம். இது காலையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அப்புறம் அது தோசைக்கெல்லாம் சுடுறது நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை ஆயில் யூஸ் பண்ணி கூட சுட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஊற வச்சுட்டு டோஸ்ட் பண்ணும்போது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னொரு கிளாரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன். அதாவது நீங்கள் இந்த மிக்சருக்குள்ளேயே போட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கொலன்னு உடஞ்சிரும். அதில் நல்லா முக்கிட்டு ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் போட்டு முக்கி நல்லா பரட்டிட்டு அந்த பாலும் அந்த முட்டையும் அது உறிஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை தான் ஜஸ்ட் 10 to 5 minutes, அதாவது ஒரு 5 to 10 minutes இருந்தாலே போதும். ரொம்ப சாஃப்ட் பிரெட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா 5 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு மிச்சம் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணோம், பிரெட்டு டோஸ்ட் பண்ணும்போது மேலே நம்ம ஸ்பூனால் இந்த காய் இதெல்லாம் அப்படியே மேலே வச்சு அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி அது கூட கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட இல்லை, இந்த காய்கறி போடாமல் வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இது மட்டும் சேர்த்து நம்ம இந்த முட்டை பாலை சேர்த்து அடித்து அப்படி கூட பண்ணலாம். ஸோ இது நான் இப்போ ஊறிடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு 8 to 10 minutes ஆயிடுச்சு இப்போது. ஸோ இப்போ தோசைக்கல்லில் நம்ம இதை டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் நம்ம இது பண்ணது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக எடுத்து வைங்க. அந்த ஷேப் மாறினது தான் பிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை மார்னிங்கில் அவசரத்துக்கு நீங்கள் டிஃபன் கூட சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நம்ம எக்ஸஸாக இருக்கிற இதெல்லாம் அப்படியே மேலே நம்ம விட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம்.
எல்லாம் மீடியமில் விட்டுட்டு ஒரு கொஞ்சம் அது டோஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கோம். நீங்கள் நெய்யில் கூட இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த பக்கம் ஓரளவு ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம ஏன்னா அது ரொம்ப ஊறி போய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீங்கள் திருப்பி போடணும். அப்படி உங்களுக்கு இது மாதிரி ஊற வைக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் அதுக்கு செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நல்லா சாஃப்டாக அந்த ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பாலில் முக்கிட்டு உடனேயே வச்சு சாப்பிட்லாம். பட் உள்ளே அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் பொறுமை இல்லாதவங்க நீங்கள் இந்த மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தோசைக்கல்லை போட்டுட்டு உடனே இது பண்ணிடலாம். இப்போ திருப்பி போடலாம். இப்போது ஒன்று அப்படி திருப்பி போடலாம். இதுக்கு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான ஈஸி குயிக்காக நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்டான ஒரு மார்னிங் பிரெட் ரெசிபி பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து லஞ்சு நான் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன். பட் வந்து ஹாட் பேக் மாதிரி உள்ளதை எடுத்துகிட்டு போனீங்க நல்லாயிருக்கும். பட் மற்றபடி மார்னிங்கில் சாப்பிட்றதுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் வந்து ஈவினிங்கில் இதை வந்து செஞ்சுட்டு ஒரு காஃபியோட டீயோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மேலே சீஸை கூட வச்சுட்டு நீங்கள் மெல்ட் பண்ணியும் செய்யலாம், மைக்ரோவனில் வச்சுட்டு. இல்லைன்னா நீங்கள் இது மேலே சாட் மசாலா தூவிட்டு அப்படிங்க கூட செய்யலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதுக்கு கோதுமை பிரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பிடிக்கலன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.